Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மடப்புறம் பத்ரகாளி கோவிலுடைய அந்த காவலாளி அஜித் குமார் அப்படிங்கிறவர் ஒரு செய்த தவறுக்காக அவரை விசாரிக்க போன இடத்துல அவரை காவல்துறையினர் அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த செய்தி. இந்த செய்தி தொடர்பாக பேசப்படுகிற பல தகவல்கள் மிக முக்கியமாக கிளாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இதுல ஒன்று அஜித்குமார் தரப்பு தகவல்கள், இன்னொன்று அவர் மீது புகார் வைத்த அந்த அம்மா மகள் அவர்களுடைய தரப்பு தகவல்கள். இதுக்கு நடுவுல குழப்பமான போலீஸ்காரர்களுடைய அவர்கள் செய்த வேலை, இப்ப இந்த எல்லாமே பேசப்படுகிறது. இதுல மிக அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் இப்போது வெளியே வந்திருக்கிறது. அது குறித்து இந்த காணொளியில நம்ம விரிவாக பேசுவோம். இப்போ தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய அங்குதான் இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமாக நீதிபதி ஹென்றி திபேன் அவர்கள் ஒரு சில அதிர்ச்சி மிகு தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் அந்த திருபுவனம் அருகே இருக்கக்கூடிய அந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில்ல காவலாளியாக அஜித் அப்படிங்கிறவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. 27 வயதான அஜித், அவருடைய குடும்ப பின்னணி பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான குடும்பம், ஏழ்மையான குடும்பம். அவருடைய தந்தை 10 வருடத்துக்கு முன்பே இறந்து விட்டார். அஜித்தினுடைய தம்பி ITI படித்துவிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய அம்மா தென்னை ஓலையை பின்னி அந்த ஒரு வருமானத்துல பிள்ளைகளை படிக்க வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல அந்த கோவிலுக்கு வந்த அம்மா மகள் 2 பேர், நிக்கிதா அப்படிங்கிற ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண்மணியுமே, அவருடைய அம்மா தாயார் 76 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியுமே வந்திருக்கிறாங்க. வந்தவங்க நான் மற்ற செய்திகள்ல வர தகவல்ல சொல்லல. இப்போ இங்கிருந்து நிக்கிதா அவருடைய தாயார் இவர்கள் போலீசார்கிட்ட இந்த புகார்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த தகவலை இங்க நான் ரிவீல் பண்றேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோயிலுக்கு வந்தோம், என்னுடைய அம்மாவுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தோம். அந்த ஸ்கேன் வந்து ஸ்கல் ஸ்கேன், அவருடைய தலைபாகத்தில் எடுக்கப்படக்கூடிய அந்த ஸ்கேன் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுக்கு முன்பாகவே கோவிலுக்கு வரக்கூடிய அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நான் தயாராகி இருந்தேன் எங்க அம்மாவுக்கு. ஆனால் இந்த பெண்மணியே ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருந்தும் தன்னுடைய தாயாருக்கு இது போன்ற ஸ்கேன் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண நிக்கிதா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸ்கேன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு நிக்கிதாவுடைய தாயார் அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மனம் ஒப்பவே இல்லை. அவங்க அதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து சாமி கும்பிட்ட உடனே ஸ்கேன் எடுக்கலாம்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, அந்த ஒரு மனமாற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வகையில நான் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தேன். கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்பாகவே அஜித்குமார் காவலாளி அவர் அங்க வந்து அவராகவே இந்த காரை நான் பார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சாவியை வாங்கினாரு அப்படின்னு நிகிதா தரப்புல சொல்றாங்க. பொதுவாக பேசப்படுகிற செய்தி என்னன்னா, அஜித்குமார் அவர்கள் அவரிடம் நிகிதா வந்து போயிட்டு நான் இந்த காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா சாவியை கொடுத்ததாகவும், அஜித்குமார் அப்போது எனக்கு இல்லை, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, நான் வேற ஒருத்தரை கூப்பிட்டு நான் பார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அவரை போன்ற இன்னொரு 5 பேர் செக்யூரிட்டிஸ் இருக்கிறதாக அவர் சொன்னதாகவுமே வந்து தகவல்கள் அஜித்குமார் தரப்புல பதிவு செய்யப்படுகிறது. நிக்தாவுடைய தரப்புல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அவராகவே வந்து சாவியை கேட்டு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல பதிவு செய்யப்படுது. இது ஒரு கிளாஷ். அடுத்தது பாருங்க, காரை பார்க் செய்து விட்டு அதாவது அஜித் வந்து வேறொரு நபரை வைத்து காரை பார்க் செய்கிறாரு. பார்க் செஞ்சுட்டு வந்துட்டு இவங்கள்ட்ட சாவியை கொடுக்குறாரு அப்படிங்கிறது அஜித் தரப்பு தகவல். நிகிதா அவங்களுடைய தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜித் காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டாப்ல, வரணும், ஆனா நாங்க அதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், வந்து நீண்ட நேரம் கழிச்சு தான் அஜித் வந்து காரை பார்க் பண்ணிட்டு அந்த சாவியை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நீண்ட நேரமாக நாங்க காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதெல்லாம் அவங்க சொன்ன இந்த விஷயமெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அன்னைக்கு இரவு இதெல்லாம் சொல்றாங்க. அதாவது 27ஆம் தேதி புகார் அளிச்ச அன்றைக்கே இதை சொல்றாங்க. அந்த காணொலியில அவர்கள் குறிப்பிட்டதை தான் இப்ப நம்ம பேசுறோம். அதே போன்று அடுத்த இந்த 2வது கிளாஷ், முதல் கிளாஷ் வந்து அஜித்குமார் சாவியை அவங்களாகவே வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அஜித்குமார் தரப்புல சொல்லப்படுகிறது. 2வது கிளாஷ் என்ன அப்படின்னா, அஜித்குமார் மிக நீண்ட நேரமாகியும் வரல, சாவியை காரை வந்து பார்க் பண்ண போனவர் ரொம்ப நேரமாகியும் வரல அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல சொல்லப்படுகிறது. அதே போன்று அஜித்குமார் காரை பார்க் பண்ணதுக்கு பிறகு அவங்கள்ட்ட வந்து சாவியை கொடுத்துட்டாருன்னு நமக்கு தெரியுது. அதன் பிறகு ஒரு 100 ரூபாய்
இவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவர் பணம் கேட்டிருக்கிறாரு, 100 ரூபா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க நிகிதா. ஆனா இந்த தகவல் எப்படி இருக்குன்னா, இந்த போற்றையிலும் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று, நிகிதா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜித் கிட்ட நாங்க அவருக்கு பணம் கேட்டாருன்னு நாங்க ஒரு 100 ரூபாய் கொடுக்க போனோம், ஆனா அவரு 500 ரூபாய் கேட்டாரு, 5 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாரு அப்படின்னு நிகிதா சொல்றாங்க. அஜித்குமார் தரப்புல இப்படியான தகவல் எதுவுமே இல்லை. அதே போன்று நிகிதா கூடுதலாக இன்னொரு தகவலை சொல்றாங்க. அஜித்குமார் உடனடியாக இருந்து அவர் 500 ரூபாய் கேட்டா கூட நாங்க 100 ரூபாய் தான் கொடுத்தோம். அந்த 100 ரூபாயை வாங்கின அஜித்குமார் உடனடியாக அங்கிருந்து போன் பண்ணி யாருக்கோ சொல்றாங்க 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நான் அவனுக்கு ஜிபே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் யாருக்கோ போன்ல சொல்றாரு. அதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு இந்த அம்மா பதிவு செய்யறாங்க. இப்படி தொடக்க முதலே இப்படியான கிளாஷ் இந்த கேஸ்ல இருக்கு. அதன் பிறகு நிகிதா என்ன பண்றாங்கன்னா, கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்து அறநிலைய துறை இன்சார்ஜ் அவர்கள்ட்ட போயிட்டு இது குறித்து புகார் செய்யறாங்க. லைக் அதுக்கு பிறகுதான் காரை பாக்குறாங்க, நகை காணாம போயிட்டது. உடனே அஜித்குமார் கேட்கிறாங்க, அவர் எதுவும் பதில் சொல்றது சரியா இல்லை. உடனே கோவில் நிர்வாகத்தை அணுகி HRMCன்னு சொல்லப்படுகிற அந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அதிகாரி இன்சார்ஜ் அவர்களை அணுகி இது மாதிரி சொல்லும் பொழுது அவங்க அஜித்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அஜித் சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனடியாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து திருபுவனத்துக்கு போனாங்களா இல்லையான்னு தெரியல. அடுத்தது கேஸ் மானாமதுரைக்கு போகுது. இப்போ இது போன்ற இந்த ஒரு இதுல மற்றவர்கள் வைக்கக்கூடிய அஜித்குமார் தரப்பு ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க அருகாமையில் இருக்கிற திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல தாண்டி இந்த கேஸ் எப்படி மானாமதுரைக்கு போகுது? திருபுவனத்திலையும் புகார் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது 7 கிலோமீட்டர்ல தான் இருக்கு அந்த பகுதி காவல் நிலையம். இருந்தாலும் அங்க அந்த புகார் எடுத்துக்கொள்ளப்படுகிறதா தெரியவில்லை. அடுத்த நாள் மானாமதுரையில தான் விடிகாலம் 28ஆம் தேதி காலையில தான் FIR பதிவு செய்யப்படுகிறது. இதை ஹென்றி திபேன், வழக்கறிஞர் ஹென்றி திபேனே இதை உறுதி செய்கிறாரு. ஒரு நாள் முழுக்க அந்த பையனை விசாரணைக்கு அழைத்து சென்று அங்க போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அடிச்சு விசாரணை செய்யறாங்க. வந்தவங்க யாரும் யூனிஃபார்ம்ல வரல, யூனிஃபார்ம்ல இல்லாம அன்யூனிஃபார்ம்ல வர்றாங்க. அவங்க எல்லாம் எப்படி அவர்களுக்கு இந்த உத்தரவு இடப்பட்டது, அதே மாதிரி அந்த காவலர்கள், இந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமாரை அடித்துக் கொன்ற இந்த காவலர்களுடைய உறவினர்கள் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு அலுவலகங்களை முற்றுகையிட்டு அவங்க என்ன குமுறுறாங்க அப்படின்னா, மேலதிகாரிகள் சொன்னதை தானே இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மேலதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சில பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதானே இவங்க செய்யறாங்க. அந்த சார்கள் யார் அந்த சார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் அஜித்குமார் ஆதரவாளர்கள் தரப்புல இருக்குது. ஏற்கனவே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் சாத்தான்குளம் கேஸ்ல நாடார் சமூகத்தினர் அவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்க. அதற்கும் குற்றவாளிகள் இவர்கள் தான் அறிவிக்கப்பட்டாலும் கூட அதற்கு முறையான நீதி கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நாடார் சமூகத்தினர் முன் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் உட்பட அந்த சமூகத்தினை சேர்ந்த பல பேர் இது குறித்து இன்னும் இது சம்பந்தமான இதர வழக்குகள், காங்கிரஸ் நிர்வாகி நெல்லை ஜெயக்குமாருடைய வழக்குல கூட நீதி கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்குகளை சுட்டிக்காட்டி அவங்க புகார் அளிச்சிருக்கிறாங்க, முன் வச்சிருக்கிறாங்க. அப்படியாக இருக்கும் பொழுது ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் விவகாரத்துல இருந்தது போலவே மீண்டும் இன்னொரு விவகாரமாக அஜித்குமார் வழக்கு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. ஜெயராஜ் ஃபெனிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு என்ன போய் சரியா முறையாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா அந்த வழக்குல குற்றம் இழைத்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பாகட்டும், அவர்களுக்கு உண்டான அந்த நிதி ரீதியான கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த சலுகைகள் எதிலுமே தங்குதடையின்றி நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் ஒரு காவலர் தவறு செய்தால் அது உறுதி செய்யப்பட்டாலும் கூட அவர் வெறும் சஸ்பெண்ட் தான் செய்யப்படுகிறார்கள். அப்படியே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர்களுக்கு அதுக்கு தாண்டி ஒரு தீர்ப்பு கிடைச்சாலும் கூட அவர்களுக்கு உண்டான எந்த சலுகையும் நிறுத்தப்படுவதில்லை. வேற ஒரு சாதாரண நபர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னா உடனடியாக அவருக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ரத்து செய்யப்படுகிறது. ஆனா அது போன்று கிடையாது. காவலர்களுக்கு அவர்களுக்கு எல்லா நிதி ரீதியான சலுகைகளும் கிடைக்கப்பெறும் வண்ணம் அந்த சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் குற்றச்சாட்டாகவும் முன்வைக்கிறாங்க. திரும்பவும் இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்படி அஜித்குமார் மீது இந்த கம்ப்ளைண்ட் வச்ச நிகிதாவும் அவருடைய தாயார் அவங்களுடைய தரப்பு விஷயங்கள் இப்படி இருக்க, அவங்க மேற்கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, FIR காப்பி, CSR காப்பி இதெல்லாமே 27ஆம் தேதி வரைக்குமே அவங்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சுக்கிறாங்க. ஹென்றி திபேன் அவர்கள் வழக்கறிஞர் அவர் சொல்லும் பொழுது இது போன்று குறிப்பிடுகிறார். இந்த பிரேத பரிசோதனை இதெல்லாமே பார்த்துட்டு தான் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்றாங்க. ஏற்கனவே முதற்கட்டமாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டியவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டிய முக்கிய அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க. ஏன் ஹெட் கான்ஸ்டபிள் இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டுடுச்சு. முக்கியமாக இவர்களுக்கு இந்த
இது போன்று அடிப்பதற்கு விசாரிப்பதற்கு எஃப்ஐஆர் போடாமலே இவங்களுக்கு இதை செய்யறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாரு, ஆர்டர் கொடுத்தது யாரு, இதெல்லாமே ஏற்கனவே பேசப்பட்டது. ஸோ இறுதியாக நீதிமன்றம் எதற்காக காத்திருக்கு அப்படின்னா பிரேத பரிசோதனை வந்துச்சுன்னா முடிவு செய்யலாம்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில இன்னொரு முக்கியமான ஆதாரமாக அந்த அஜித்குமார் அப்படிங்கிற நபரை போலீசார் மஃப்டியில வந்தாங்க இல்லைங்களா, அவங்க அழைத்து சென்று எஃப்ஐஆர் போடுவதற்கு முன்பாக 27ஆம் தேதி அன்றே அழைத்து சென்று போயிட்டு விசாரிக்கக்கூடிய அந்த காணொலியை அருகாமையில் இருக்கிற அந்த பாத்ரூம் கழிவறையில் இருந்து அந்த பகுதி இளைஞர், அதே ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் அருகே ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு 15 to 30 வினாடிகள் கொண்ட ஒரு காணொலியை பதிவு செய்கிறாரு. அந்த காணொலி பரபரப்பாக வைரல் ஆகிட்டு இருக்கு, நம்ம இணையதளத்துல பார்க்க முடியும். இந்த காணொலியை மிக முக்கியமான ஆதாரமாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிரேத பரிசோதனை பார்க்கும் பொழுது ஏற்கனவே 18 இடங்கள்ல காயம் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா, அது உண்மை கிடையாது. 44 இடங்கள்ல கொடூரமான காயங்கள் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது பிரேத பரிசோதனை மூலமாக தெரிய வந்திருக்கிற அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை அப்படிங்கிறத வழக்கறிஞர் ஹென்றி திபேன் பதிவு செய்கிறாரு. இதை பார்த்த பிறகுதான் மிக முக்கியமாக இந்த வழக்கு உருப்பெறுகிறது, விஸ்வரூபம் எடுக்கிறது. அதன் விளைவாக கோர்ட்டார் இந்த கேஸ் ரொம்ப சீரியஸாக அணுகுறாங்க. இதனுடைய சம்பந்தப்பட்ட இதர விஷயங்கள் எல்லாமே இன்னும் நுணுக்கமாக விசாரிக்கப்பட்டு 8ஆம் தேதிக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. ஏற்கனவே வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவருடைய தரப்புல இது பற்றி பேசும்பொழுது அவர் இந்த வழக்கில் மிக முக்கியமாக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். அவர் இது பற்றி பேசும்பொழுது அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, அந்த பாட்டியம்மாவுக்கு, அதாவது அந்த நிகிதாவுடைய தாயார் பாட்டியம்மா 76 வயது உடையவர்கள், அவங்களுடைய அந்த நடக்க முடியாத ஒரு சூழல்ல இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு வீல் சேர் ஏற்பாடு பண்ண சொல்லி அவர்கள் ரிக்வஸ்ட் பண்ணி தான் அஜித்குமார், காவலாளி அஜித்குமார் வந்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி ஹெல்ப் பண்ண போனவருக்கு தான் இப்படியான துயரம் நடந்திருக்கிறது. அவர் மீது சந்தேகப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாய்மொழி புகாரை வைத்துக்கொண்டு ஒரே இரவில் அவரை அடித்து கொலை செய்வதற்கு அளவுக்கு விசாரிப்பது அப்படிங்கிறதும், உடனடியாக ஒரு பெரிய கொலை குற்றவாளியை போல, ஒரு தீவிரவாதியை போல, ஒரு 10 பவுன் நகைக்காக மிக சாதாரணமாக மிடில் கிளாஸ் சமூகங்கள் ஒரு 10 பவுன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிதாக இருக்கும். ஆனா இது போன்ற ஒரு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த 100 பவுன் 200 பவுன் நகையெல்லாம் டீல் பண்ணக்கூடிய காவல்துறை ஒரு 10 பவுன் நகையை மிக பொறுமையோட கனிவோட கையாள்வதற்கு ஏன் அவர்களுக்கு பொறுமை இல்லை? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்காம இப்படி ஒரு அவசர கதி சூழல்ல இதை இப்படியான ஒரு வகையிலே இதை டீல் பண்ணி விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? வேற என்ன சுயலாபம், சுயநோக்கம் அந்த காவலருக்கு இருந்திருக்கிறது? அல்லது அவருடைய குடும்பத்தினர் சொன்னது போல மேலதிகாரிகள் சொல்லிதானே அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மேலதிகாரிகள் இப்படியான ஒரு உத்தரவை இடுவதற்கான அவசியம் என்ன? ஒரு வெறும் 10 பவுனுக்கு இப்படியான ஒரு கொடூர செயலை நிகழ்த்த வேண்டிய அவசியமும் அவசரமும் காவல்துறைக்கு எதற்காக வந்துச்சு அப்படிங்கிற துணியில பல பேரும் இது குறித்து பேசுறாங்க. இந்த விஷயங்களை விரிவாக அலசி ஆராய்ந்து இது குறித்த அறிக்கை அப்படிங்கிறது 8ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டார் உத்தரவிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்குல இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் தரப்புல இருந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிக்கப்பட்டதோடு உடனடியாக அந்த குடும்பத்தினருக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டதும், அந்த பாதிக்கப்பட்ட இறந்த அஜித்குமாருடைய சகோதரர் தம்பி அவருக்கு அரசு வேலையும் கொடுக்கப்படுகிறது. அந்த குடும்பத்தினருக்கு நிதி உதவிகளும் அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு அளவில் இந்த கேஸ் பலராலும் விவாதிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான திருப்புமுனை வழக்காக இந்த ஒரு காலகட்டத்தில் அமர்ந்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, முன்ன மாதிரி இல்லை. இப்போது சமூகத்தில் எல்லாரும் பேசுறாங்க, எல்லாருமே நாலேஜபிள் பர்சன்ஸா ஒரு சோசியலா இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சமூக அவலங்களை எடுத்து பேசுவதும் கேள்வி கேட்பதும் அப்படிங்கிறது எல்லாருடைய உரிமை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூக ஊடகங்கள் வழியாக பல பேரும் பேசக்கூடிய இந்த ஒரு சூழல் உருவாகிவிட்ட போதிலும் இப்படியான ஒரு அதிகாரம் படைத்தவர்கள், குறிப்பாக காவல்துறையினர் ஏதோ ஒரு கேஸ் மூலமாகவோ ஒருவரை மரியாதை இல்லாம நடத்துறதோ அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு திரைப்படம் உரியடி அப்படின்னு சொல்லிட்டு பாகம் 1 ஆ 2 தெரியல, அதுல வந்து ஒரு இரவு நேரத்தில் 2 இளைஞர்கள் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் அந்த திரைப்படத்துடைய நாயகன் விஜயகுமார் அப்படி பேசும்பொழுது தூரத்துல வரக்கூடிய ஒரு போலீஸ்காரரு அவரை பார்த்து ஏய் இங்க வாடா அப்படிம்பார். உடனடியாக விஜயகுமார் வந்து என்ன விஷயம் சொல்றா அப்படிம்பார். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு காட்சியாக வச்சிருப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா, போலீசாராக இருந்தாலும் சக மனிதரை யாராக இருந்தாலும் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும். அவர்கள் குற்றம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்து போலீஸ்காரருக்கு வரலாம். அதுக்காக அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யிட்டு முன்முடிவு செய்து கொண்டு அவரை விசாரிக்க முடியாது. அப்படியே அவர்கள் குற்றம் செய்திருந்தாலும் இப்போ வரைக்கும் இப்போ அஜித்குமார் கேஸ்ல இப்போ வரைக்கும் அந்த நகை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த மனுஷனே காணாம போயிட்டாரு, அந்த நகை கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதை நோக்கி இந்த வழக்கு நகரவில்லை. ஸோ ஒரு குற்றத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அடிப்படை பயிற்சி போலீஸாருக்கு இல்லையா, ஒரு தத்துவ பயிற்சி போலீஸாருக்கு இல்லையா, அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, பிரஷர் இருக்குதா அவங்களுக்கு அப்படின்னு பல கோணத்துல இதை பற்றி உளவியல் நிபுணர்கள் உட்பட பல பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்குடைய
இன்னும் வெளிவராத தகவல்களை பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருப்பினும் கோர்ட்டார் மத்தியில் இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதுனால இதை பற்றி சொந்த கருத்துக்களை நாம் நிறைய பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி திபேன் வழக்கறிஞர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போன்றே நாமும் சொந்த கருத்துக்களை தவிர்த்து விட்டு இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் உரையாடுவோம். இன்னொரு தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. மேலும் இந்த வழக்கு தொடர்பான நிகழ்ச்சிகளை எங்களுடைய சேனலில் பதிவிட்டிருக்கிறோம். குறிப்பாக முத்துரமேஷ் நாடார், வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர் அனைவருமே இந்த வழக்கு குறித்து தங்களுடைய முழுமையான பார்வையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையுமே எங்களுடைய காணொலிகளில் நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து இன்னொரு தருணத்தில் நம்ம பேசுவோம். நன்றி.